டிஃப்ரென்ஸ் வெரி குட் ஈவினிங். அங்கேருந்து சில விதைகளை வச்சுட்டு வந்தோம், நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம் நண்பர்களே, இப்போ இங்கே ஒரு 3 கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் இருட்டாக இருக்கும், ப்ளீஸ் கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்கும். காரணம் லைட்டு அங்கே தான் 2 லைட் இருக்குது, பேக் சைடு. ஆமாம், இதை நான் இந்த விதையை விதைக்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன், இது ஒரு செடி அவரை. ஆமாம் நண்பர்களே, செடியிலேயே காய்க்குங்க நண்பர்களே. இந்த பாருங்களேன், 5 விதையை விதைக்கிறேன் நண்பர்களே. 1 2 3 4 5 நண்பர்களே. இதில் ஒரு 4 5 நண்பர்களே. 1 2 3 4 9 விதை இருந்துச்சு நண்பர்களே. ஒரு 5 இதில் 5 இதில் 4 பட்டு நண்பர்களே. பட் ஒன் திங் ரொம்ப கிளியராக ஐ வாண்ட் டு டெல் யூ, ஒன்றை மட்டும் விடுங்க, எல்லாத்தையுமே வட்டம் நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் குட். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இப்போ நான் இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கோன்றதை காட்டுனேன் உங்களுக்கு. வாங்களேன், கொஞ்சம் கையை கழிக்கிறேன் நண்பர்களே. கையில் மண் வச்சுங்களா. I must close the video and shoot the video also. நண்பர்களே, இதெல்லாம் பசைக்கீரை, அவட்டு பருப்புக்கீரை, இது ஒரு மிளகாக்கண்டு. இதில் நான் என்ன நினைக்கிறேன் நண்பர்களே, இந்த வெள்ளரி கண்டை, வெள்ளரி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை இதுலேயும் போடலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. காரணம் என்ன பார்த்தீங்களா, ஒரு இது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. இந்த பாருங்கள், இந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பி இந்த சிமெண்ட்லேயே பதிச்சிட்டேன், இதுலேயும் பதிச்சிட்டேன், இந்த ரெண்டையுமே பதிச்சிட்டேன், சிமெண்ட்லேயே பதிச்சிட்டேன். காரணம் கொடி வகைகள் போடுறதுக்காகவே என்னென்ன பிளானிங் ஆஃப் திஸ் மேக்கிங் திஸ் ஃப்ளோரிங்னு வச்சுங்களேன். ஆமாம், அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. பசலைக்கீரையில் மேலே போய்ட்டுருக்கு பாருங்கள், பசலைக்கீரையில் மேலே போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா. கொடி வகைகள் போடுறதுக்குன்னே இந்த கம்பியெல்லாம் பெர்மனெண்ட்டாகவே நான் சிமெண்ட்டில் பதிச்சிட்டேன் நண்பர்களே. முதல்லையே இந்த கொடி வகைகளுக்கு தான் நான் போட போகிறேன். இந்த பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்கள், பசலைக்கீரை போய்ட்டுருக்கு பாருங்களேன், பசலைக்கீரை போய்ட்டுருக்கு. பருப்பு கீரைக்கு அந்தளவுக்கு கொடி தேவை கிடையாது. ஆமாம், ஓகே நண்பர்களே. இப்போ நம்ம போய் இன்னொரு விதையை எடுத்து வரேனே நான். இது தண்டுக்கீரை நண்பர்களே, ஆல்ரெடி போட்டது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். பிகாஸ் திஸ் இஸ் ஆர்கானிக். இது பொன்னாங்கண்ணிக்கீரை நண்பர்களே. ஆக்சுவல் பிளான் இஸ் ஒன்லி ஷோயிங் திஸ் விதைக்கிறத பற்றி தான் நான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் திஸ்ஸு. பட் சிச்சுவேஷன் அப்பப்போ அது மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் அது எது எடுக்கிறேன் நண்பர்களே, அந்த சீனியை வர இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேன். இந்த இருக்கு பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் எடுத்து இதில் போடணும்னாக்க இதில் போடுவேன் நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்களேன், இந்த கண்டையில் போகிறேன் நண்பர்களே. இந்த கண்டையில் அப்படி தூவி வரேன் பார்த்தீங்களா, அந்த தூவி வரேன் பார்த்தீங்களா. தூவி விடுறது ஓகே நண்பர்களே, பட் விடுறது ஒன்று தான் விடணும் இந்த இதில். ஆமாம், அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போடணும் நண்பர்களே, கண்டிப்பாகவே. இந்த மண் இங்கே ஏற்கனவே மண் செறிவூட்டப்பட்ட மண் தான் இது. ஆமாம், இந்த இருக்கு பாருங்களேன், செறிவூட்டப்பட்ட மண்ணை இதில் போடுறேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த போட்டேன் பார்த்தீங்களா, போட்டேன். அப்புறம் கொஞ்சம் கண்டிப்பாகவே உயிர் தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே. இந்த வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்கேன். அப்படியே ஒரு கையை அதுக்குள்ளே கழுவிக்கிறேன். கழுவிட்டு அந்த உயிர் தண்ணி கொடுக்குறேன் அதுகளுக்கு. ஓகே நண்பர்களே, இன்னும் சில விதைகள் இருக்குது நண்பர்களே. இதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நண்பர்களே. ஏன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, முள்ளங்கிக்கு அதுக்குன்னு செப்பரேட் மண்கலவை இருக்கணும் நண்பர். லூஸ் சாயில் இருக்கணும். மெயின் பர்பஸ் லூஸ் சாயில் இருக்கணும். அதுக்கு இந்த வச்சுருக்கேன், அங்கே இருக்குது, இந்த அங்கே வச்சுருக்கேன் நண்பர்களே. அதாவது இந்த மில்க் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அது இருட்டாக இருக்குது. இப்போ அது உங்களுக்கு தெரியலை, நான் வச்சுருக்கேன். அது இப்போ நான் போன அந்த சிசிடிவி கேமரா லைட்டு உங்களுக்கு கிடைக்கும், அது தெரியும். இந்த வந்துருச்சு. இங்கே 2 3 ட்ரே இருக்குன்னு சொல்லி அதில் வச்சோன்னாக்கா இது உங்களுக்கு
அது நல்லா கிழங்கு வைக்கணும் நண்பர்களே. ஆமாம், சாயிலும் ஐ ஹவ் டு சேஞ்ச் த சாயில் ஆல்சோ. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இந்த மலர்கள் மேலே தான் இருக்குது, கீழே இல்லை. அதனால் இந்த வீடியோவை இந்த கொய்யாப்பழம் இருக்குது பாருங்களேன், இந்த பாருங்கள் கொய்யா கண்டு 2 கொய்யா இருக்குது பாருங்கள், இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த கொய்யாவை காட்டிட்டு 2 கொய்யா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு குட் நைட் சொல்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் நைட். குட் நைட்.